ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு ஃபோல்டு பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் மார்க் பண்ண போகிறோம். யோக் பார்ட்டோட ஹைட் வந்து 14 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நெக் வித் வந்து 3, ஷோல்டர் வந்து 6 எடுத்துகிட்டு ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் வந்து நம்ம எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி தான், சேம் மெஷர்மெண்ட் தான். ஷோல்டர் ஆம் ஹோல்லாம் உங்களோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக் வித் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து இந்த ஃபோல்டட் சைடு பக்கம் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்காலப் டிசைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக் வித்துக்கு வெளியில் தான் 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த டிசைன் போட்டிருக்கோம். இதை வந்து கட் பண்ணுறப்ப லெஃப்ட் ரைட் 2 சைடுமே சேர்த்து மொத்தமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஸ்காலப் டிசைனில். அதே மாதிரி வேஸ்ட் அளவு மார்க் பண்ணி வேஸ்ட் ஏரியாலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 பீஸ் இருக்குல்ல, 2லேயுமே அந்த ஸ்காலப் டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தனித்தனியாக எடுத்துக்கோங்க. 2 பீஸும் தனித்தனியாக எடுத்துகிட்டு அந்த ஒரு பீஸ் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்துட்டு நம்ம கரெக்டான நெக் வீத்தில் வந்து அந்த கோடு போட்டிருந்தோம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம், அந்த 5 இன்ச்சை வந்து 2லேயுமே கரெக்டாக மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாடல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.